அனைவருக்கும் வணக்கம். Flipkart Pay Later இந்த ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்றது, அப்படி இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்றதுனால எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்றதா இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை பத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்டையும் நான் இந்த வீடியோல கிளியர் பண்ண போறேன். அந்த வகையில் Flipkart ஆப்போட அக்கௌண்ட்ல போனாலே Flipkart Pay Laterனு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆப்ஷன்ல போயிட்டு உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு டீடைல்ஸோட சேர்த்து உங்களோட பேங்க் டீடைல்ஸையும் என்டர் பண்ணீங்க அப்படின்னா இவங்க உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா 1 லட்சம் வரைக்குமான கிரெடிட் லிமிட்டை உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இவங்க கொடுக்கக்கூடிய கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி Flipkartல ஒரு ப்ராடக்ட்டை நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணாமலே உங்களால வாங்கிக்க முடியும். நீங்க அப்படி வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட்டை நீங்க நெக்ஸ்ட் மந்த் பே பண்ணனாலும் பே பண்ணலாம். அப்படி இல்லைனா அதை ஒரு இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணியும் உங்களால பே பண்ணிக்க முடியும். அதாவது Flipkart Pay Later ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க இந்த மந்த் 1ஆம் தேதியிலிருந்து இந்த மந்த் எண்டு வரைக்கும் பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனோட அமௌண்ட்டையும் சேர்த்து நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி உங்களுக்கான பில்லை ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. அப்படி பில்லு ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறமா அந்த பில்லை நீங்க 5ஆம் தேதிக்குள்ள பே பண்ணி ஆகணும். நீங்க மாசத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த Flipkart Pay Later ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அப்போ அந்த அமௌண்ட்டை திரும்ப பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறையவே டைம் கிடைக்கும். அப்படி இல்லாமல் மந்த் எண்டில் நீங்கள் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கான அமௌண்ட்டை திரும்ப பே பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்மியான டைம் தான் கிடைக்கும். எல்லா மாதமும் 5ஆம் தேதி உங்களுக்கான டியூ டேட்டாக இருக்கும். அந்த டியூ டேட்டுக்கு முன்னால் உங்களால் பில் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ண முடியல அப்படின்னா பார்ஷியல் பேமெண்ட், அதாவது மினிமம் டியூ அமௌண்ட்டையாச்சும் பே பண்ணி ஆகணும். நீங்கள் எப்படி பார்ஷியல் பேமெண்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது கூடவே சேர்த்து கன்வீனியன்ஸ் ஃபீயும் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கன்வீனியன்ஸ் ஃபீயை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா நீங்கள் இந்த Flipkart Pay Later ஆப்ஷனை யூஸ் பண்ணி 10,000 ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 5ஆம் தேதி பார்ஷியல் பேமெண்ட், அதாவது 1000 rupees பே பண்ணுறீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது 9,000 rupees. இப்படி பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து கன்வீனியன்ஸ் ஃபீயாக எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த 5ஆம் தேதிக்குள்ள பார்ஷியல் பேமெண்ட்டும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. அந்த லேட் ஃபீ நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை பொறுத்து எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் இந்த Flipkart Pay Later ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு யூசேஜ் ஃபீயா 15 ரூபாயை சார்ஜ் பண்ணிப்போன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த Flipkart Pay Later ஆப்ஷனை யூஸ் பண்ணி இஎம்ஐயில் ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீயா 199 ரூபா. அப்படி இல்லைனா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டோட ப்ரைஸில் 1%. இதில் எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணிப்போன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் என்னன்னா, இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் வரைக்குமான லிமிட்டே கொடுத்தாலும் அந்த லிமிட்டில் இவ்வளோ அமௌண்ட்டை தான் பே லேட்டருக்கு யூஸ் பண்ண முடியும், இவ்வளோ அமௌண்ட்டை தான் இஎம்ஐக்கு யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தனித்தனியான லிமிட்டை பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த லிமிட்டை யூஸ் பண்ணியும் உங்களால் ஒரு சில ப்ராடக்டை வாங்க முடியாது. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த Flipkart Pay Later ஆப்ஷனை விட Amazon Pay Later ஆப்ஷன் எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா அமேசானில் உங்களுக்கு Flipkartல பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு சார்ஜ் பண்ணுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட்டை திரும்ப பே பண்ணுறதுக்கும் நிறையவே டைம் கிடைக்குது. நீங்கள் இந்த Flipkart Pay Later ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களோட வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.